தமிழகத்தை ஆண்ட கட்சிக்கும் ஆளுகின்ற கட்சிக்கும் மக்களை ஏமாற்றுவதே நோக்கமாக உள்ளது என கரூர் தொகுதி பாஜக வேட்பாளர் செந்தில்நாதன் விமர்சித்துள்ளார். கரூர் மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் செந்தில்நாதன் தரகம்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் ஆண்ட கட்சியும் சரி ஆளுகின்ற கட்சியும் சரி இருவருமே பங்காளிகளே எனவும் கூறினார். மக்களை ஏமாற்றுவதே திமுக அதிமுகவினரின் நோக்கமாக உள்ளது என்றும் செந்தில்நாதன் விமர்சித்தார். தானும் அண்ணாமலையும் ஒரே வகுப்பில் படித்தவர்கள் என்றும் மக்களுக்கு பணியாற்றுவதற்காக வந்துள்ளோம் எனவும் கூறினார். தனக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்தால் கரூர் தொகுதிக்கு தேவையான திட்டங்களை நிறைவேற்றுவேன் என்றும் செந்தில்நாதன் வாக்குறுதி அளித்தார். பணம் கொடுத்து ஓட்ட வாங்கிட்டு இத்தனை வருஷமா போயிட்டாங்க. அது ஆண்ட கட்சியும் சரி ஆளுகின்ற கட்சியும் சரி ரெண்டு பேரும் பங்காளி கோஷ்டி தான். ரெண்டு பேருமே மக்களை ஏமாத்துறது தான் முழு குறிக்கோளோடு இருப்பாங்க. அதனால் நாங்கெல்லாம் படிச்சு, நானும் அண்ணன் அண்ணாமலை அவர்களும் ஒரே கல்லூரியில படிச்சோம், பிஹெச்டி டெக்ல. அவர் படித்து விட்டு 10 வருட காலம் ஐபிஎஸ் வேலைக்கு போயிட்டு மக்கள் பணியே மகேசன் பணி என்று சொல்லி பொது வாழ்க்கைக்கு அரசியலுக்கு வந்துட்டார். எனக்கு அரசியல் முதலிருந்தே பிடிக்கும், எப்போதுமே எனக்கு பிடிச்சது அரசியல். அதனால் ஏதாவது நம்ம இருக்கிற வயசுல இருக்கிறதுல நம்ம ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு வளர்ச்சியை கொடுக்கணும் மக்களுக்கு அப்படிங்கறத என்னுடைய எண்ணம்.